வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பாஜக கூட்டணியை விட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறினால் அடுத்த நிமிடம் திகார் சிறையில் தான் இருப்பார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலர். மது போதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். புதுச்சேரியில் முதல் முறையாக ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள ரொபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை முறைமை இயக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி. 200க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்திய மாணவர்கள். பாஜக கூட்டணியை விட்டு முதலமைச்சர் ரங்கசாமி வெளியேறினால் அடுத்த நிமிடம் திகார் சிறையில் இருப்பார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். மேலும் மருந்து ஊழலில் முதலமைச்சர் ரங்கசாமியையும் உட்படுத்த வேண்டும் என்றும் தானும் தனது குடும்பத்தினரும் எந்த விசாரணைக்கும் தயார் எனவும் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தேர்தல் துறை தந்த சிறப்பு சீர்திருத்த வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்ய மக்கள் சிரமப்படுகிறார்கள். இதனை பூர்த்தி செய்து படிவம் தராவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்காது. இது ஜனநாயக படுகொலை. பாஜகவுடன் சேர்ந்து தேர்தல் துறை வாக்குகளை பறிக்க பார்க்கிறது என்றும் வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் என்றும் இதற்கு எதிராக 3 லட்சம் கையெழுத்து பெற்றுள்ளோம் எனவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் 2019ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட மருந்துகள் 2 மாதத்தில் வீரியம் முடிந்துவிடும் என தெரிந்தும் அதிகாரிகளால் வாங்கப்பட்டுள்ளதாகவும் 2019ஆம் ஆண்டு மருந்து வாங்கியதில் உள்ள ஊழலில் யார் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்களோ அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான கோப்பு தனக்கு வரவில்லை. இதற்காக சிபிஐயோ அல்லது எந்த விசாரணையோ வைத்தாலும் அதற்கு நான் தயாராக உள்ளேன் என்றார். அதே நிறுவனத்தில் 2 மாதத்தில் முடிகின்ற வீரியம் குறைந்த மருந்தை 2021ஆம் ஆண்டு வரை வாங்கியுள்ளதாகவும் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர் ரங்கசாமி என்றும் சுகாதாரத்துறையும் அவர் கையில் தான் உள்ளதாகவும் எனவே இந்த விசாரணை 2019ஆம் ஆண்டுடன் முடித்து விடக்கூடாது, 2021ஆம் ஆண்டு வரை தொடர வேண்டும் எனவும் இந்த விசாரணைக்கு முதலமைச்சரை உட்படுத்த தயாரா எனவும் பாஜக, என்ஆர் காங்கிரசும் பதில் சொல்ல வேண்டும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தனக்கும் தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மருந்து ஊழலில் எந்த தொடர்பும் இல்லை என்றும், ஆனால் ஒரு சிலர் தனது குடும்பத்தினரையும் இதில் இழுத்து உள்ளதாகவும் தனது குடும்பத்தினரும் விசாரணைக்கு தயாராக உள்ளதாகவும் கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸை பலகீனப்படுத்தும் வேலையை பாஜக செய்து வருவதாகவும் பாஜக தற்போது 3 அணியாக செயல்பட்டு வருகிறது. ஒன்று பாஜக, இரண்டாவது பாஜகவின் பி டீமாக உள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின், 3வது அணியாக மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் உள்ளதாகவும் ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைதியாக இருப்பதாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும், நாற்காலி வேண்டும், மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்றும் முதலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையில் முதலமைச்சர் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் அடுத்த நிமிடம் திகார் சிறையில் இருப்பார் என்றும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை தூக்கி எறிய மக்கள் தயாராக உள்ளதாகவும் தான் எந்த விதத்திலும் ரங்கசாமியை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் ஊழல் பெருச்சாளி என்றும் தெரிவித்தார். மத்திய தேர்தல் துறையானது புதுச்சேரி மாநிலத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்திருக்கிறது. அந்த புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேர்தல் ஆணையர் அவர்கள் அவருடைய அதிகாரிகள் மூலமாக வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்வதற்காக மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். இதில் 2002, 2005 வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவருடைய பெயர், அவருடைய ஆதார் எண், அவருடைய வாக்காளனுடைய
எண் மற்றும் தகப்பனார், தாயார், அவருடைய பெயர்கள், அவர்களுடைய கைபேசி எண் இவைகளை எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அதிலே குறிப்பிட வேண்டும், அந்த மனுவிலே குறிப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறது. புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரிடம் தலைக்கேறிய மது போதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி நேரு வீதி அண்ணா சாலை போக்குவரத்து சிக்னல் அருகே தலைக்கேறிய போதையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருஞானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து காவலர் திருஞானமூர்த்தி மது போதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து போக சொல்லியிருக்கிறார். ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன், இங்கேதான் நிற்பேன் என்றும் போலீசாரோ யார் வேண்டுமானாலும் வரட்டும், எனக்கு கவலை இல்லை என கூறி போலீசார் என்ற அச்சம் கூட இல்லாமல் மது போதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார். இதனிடையே காவலரிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறு இல்லை என அந்த பல்டி அடித்தது வேடிக்கையாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டதால் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் முதல் முறையாக ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள ரொபாட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை முறைமையை முதலமைச்சர் ரங்கசாமி இயக்கி வைத்து புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் பெரிய அளவிலான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் அறுவை சிகிச்சையில் ஒரு புதுமையை கொண்டு வருவதில் அரும்பார்த்தபுரத்தில் உள்ள ஏஜி பத்மாவதி தனியார் மருத்துவமனை சிறப்பாக திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை இயந்திரம் வாங்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் அரவிந்தன், காலமேகம், விஜயராகவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முதல் ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை இயந்திரத்தை திறந்து வைத்து இயக்கி வைத்தார். இந்த ரோபோட்டிக் உதவியுடன் செய்யப்படும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையின் மூலம் துல்லியமாகவும் ஒரே மாதிரி நிலைத்தன்மையுடன் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்றும், இது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக் முறைமைகள் கணினி வழி செலுத்துதல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் உதவியுடன் சேதமடைந்த மூட்டு மேற்பரப்புகளை மிக துல்லியமாக அகற்றவும் செயற்கை மூட்டு பொருத்தங்களை சரியான நிலையில் அமைக்கவும் ஏதுவாக உள்ளது எனவும், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முழுமையான தானியக்கமான ரோபோட்டிக் முறைமையை புதுச்சேரியில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை மூலம் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் போது குறைந்த அளவிலான வலி மற்றும் இரத்த இழப்பு மட்டுமே ஏற்படும். தசை மற்றும் மென்மையான திசைகளுக்கு குறைந்த சேதமே ஏற்படும். மிக துல்லியமாகவும் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முன்பெல்லாம் மருத்துவமனைக்கு சென்றால் மக்களிடையே ஒரு பயம் இருக்கும் என்றும், ஆனால் இப்போது அந்த பயம் இல்லை. அந்த அளவுக்கு மருத்துவத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துள்ளதாகவும், எந்த வியாதியாக இருந்தாலும் அதனை உடனடியாக சரி செய்யும் அளவிற்கு மருத்துவம் வளர்ந்துள்ளதாகவும், ஒரு சிகிச்சைக்கு 10 நாள் ஆகும் என்றால் இப்போதைய இயந்திரம் மூலமாக ஓரிரு தினங்களிலேயே அந்த சிகிச்சை முடித்து நோயாளி சகஜமான நிலைமைக்கு திரும்பும் நிலை உள்ளதாகவும், புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் பெரிய அளவிலான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். நம்முடைய ஏஜி பத்மாவதி மருத்துவமனை ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறது இப்பொழுது. ஏன்னா கடந்த மாதம் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தொடங்கி வச்ச ஒரு சிறப்பு மருத்துவ வசதி இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அது எலும்பு முறிவு ஏற்பட்டா சேர்ந்து மூட்டு தேடி போச்சுன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிறைவேற்றி கொண்டு வருகிறது. இது நம்முடைய இந்த ஹாஸ்பிட்டலில் இன்று வந்து வந்திருப்பது உண்மையை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.
இப்போ மருத்துவம் பெரிய பெரிய மாற்றங்கள், புதிய தொழில்நுட்பம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நிறைய தெரியும், நல்லா இருக்கும். அதாவது எளிய முறையில் மருத்துவ சிகிச்சை விரைவாக குணப்படுத்துகின்ற அளவிற்கு மருத்துவ சிகிச்சை இப்பொழுது மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் முறைப்படி அந்த கட்சியில் இருந்து வெளியேறி விட்டதாகவும், சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை, நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளதாக சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேட்டி, சேலை, இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக வில்லியனூர் வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை 500க்கும் மேற்பட்ட ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், வில்லியனூரில் தற்போது 11வது ஜேசிஎம் மக்கள் மன்றம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை 30,000 பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாகவும், புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் மன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நான் இப்போதுதான் அரசியலுக்கு வந்துள்ளேன். என்னை தாக்குபவர்களை மட்டுமே நான் விமர்சிக்கிறேன். அது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாராயணசாமியாக இருக்கட்டும், நான் அவர்களுக்கு உரிய பதிலை அளிக்கிறேன் என கூறினார். பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் நான் முறைப்படி அந்த கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டேன் என்றும், நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன் என கூறிய அவர், நியாயமாக நேர்மையாக ஒரு புதுவித அரசியலை முன்னெடுப்பதாகவும் கூறினார். புதுச்சேரியில் சுகாதாரம், சுற்றுச்சூழல் சரியில்லை, அனைத்திலும் ஊழல் செய்ய மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்றும், அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளதால் தங்களை நம்புவதாகவும், நாங்கள் சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை, நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளோம் என கூறினார். எங்களோட 10வது மன்றம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வெளியூர்ல 11வது மன்றம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 30,000 பேர் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது போக லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலையும் 30 தொகுதியிலையும் மன்ற வேலைகள் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. மக்களோட ஆதரவும் நல்ல திருப்தியாக இருக்குது. இவங்க கொடுக்குற உற்சாகத்தை மூலிமா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செய்யறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்னும் விரைவில் நடக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் மன்றத்தை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். மன்ற வேலை முடிச்சோன்னா அது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியின் மெத்தன போக்கை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மங்களம் தொகுதி வடக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜ் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தார். கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, சிறுபான்மையினர் தலைவர் ஆசான், மகளிர் அணி தலைவி நிஷா, சேவாதள தலைவர் வீரமோகன், மாநில செயலாளர் செந்தில்குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு சம்பந்தமாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு தற்போது மத்தியில் ஆளுகிற பாஜக ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும், காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணிகள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், 5 லட்சம் வாக்காளர்களிடம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், தற்போது புதுச்சேரியை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் அவல நிலையை எடுத்து கூறினார். மேலும் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாநில, மாவட்ட மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள், கணுவாப்பேட்டை ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக நோனாங்குப்பம் படகு குழாமில் இருந்து அரியாங்குப்பம் காவல் நிலையம் வரை உள்ள
மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெடுஞ்சாலையில் மைய தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவை தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி 60 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் படகு குழாம் வரை மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், அந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவர் பேரவை தேர்தலில் 15க்கு 15 இடங்களையும் இந்திய மாணவர் சங்க கூட்டணி கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவை தேர்தல் மற்றும் பாலியல் புகார் குழுவின் மாணவர் பிரதிநிதிகளுக்கான முதல் கட்ட தேர்தல் 5/11/2025 அன்று நடத்தப்பட்டது. இந்த தேர்தலானது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம், புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி, காரைக்கால் பல்கலைக்கழக வளாகம், அந்தமான் பல்கலைக்கழக வளாகம், மாஹே பல்கலைக்கழக கிளையில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்தலில் பங்கு பெற்றனர். துறை வாரியாக யூஜி, பிஜி ஆராய்ச்சி மாணவர்கள் என 3 பிரிவுகளாக 115 இடங்களுக்கும் பாலியல் புகார் கமிட்டி பிரதிநிதிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் கூட்டணி வெற்றி பெற்றது. இன்று நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான தேர்தலில் 15க்கு 15 என அனைத்து இடங்களையும் எஸ்எஃப்ஐ கூட்டணி கைப்பற்றியது. தலைவர் சேஸ்தா, பொதுச் செயலாளர் சையத் இனையத் ஹுசைன், துணைத் தலைவர் பரசுராம், துணைத் தலைவர் சியோனா, இணை செயலாளர் அறிவழகன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அண்ணா சாலா, நிதா பாத்திமா, நிலா, ஜோதிர்மயி, வர்ஷா, விஷ்ணு, பிரணவ், கீர்த்திவாசன், நைசின், டேனிஸ் என 15 இடங்களுக்கான தேர்தல் இன்றைய தினம் நடைபெற்றது. அதிலும் 15க்கு 15 என்ற இடங்களை இந்திய மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற கூட்டணி கைப்பற்றி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. புதுச்சேரி சமுதாய கல்லூரியில் போட்டியிட்ட 6க்கு 6 இடங்களில் 2வது ஆண்டாக இந்திய மாணவர் சங்கம் கைப்பற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளியின் ஆசிரியர் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 7வது அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களும், கலைமாமணி லூர்து சாந்தி அவர்களும், கலைமாமணி சண்முக சுந்தரி இளவரசன் அவர்களும் மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த புகழ்பெற்ற கிளாசிக்கல் நடன கலைஞர் ஆலோகநாந்தா ராய் ஆகியோரும் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள் என்றும், சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையும் பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் எனவும் குறிப்பிட்டனர். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய மாணவிகளின் அரங்கேற்ற விழாவில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பகுதியில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் சிலம்ப பயிற்சி மாணவர்களுக்கு தகுதி பட்டயம் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பத்தில் உள்ள மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் சார்பில் சிலம்ப பயிற்சி பெறும் மாணவ மாணவிகளுக்கு வீரன் தகுதி பட்டயம் வழங்கும் விழா பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் விளையாட்டு திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தகுதி பட்டயம் பெற்றனர். முன்னதாக விளையாட்டு திடலில் சிலம்ப பயிற்சியை மேற்கொண்டனர். விழாவிற்கு தலைவர் பழனிவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் தகுதி பட்டயங்களை வழங்கி சிறப்பித்தார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், கிராம பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் சீனிவாசன் நிறைவாக நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சியாமலா பழனிவேல் மற்றும்
சிலம்ப பயிற்சி மாணவ மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதியில் முதியோர் விதவைகள் மாதாந்திர ஓய்வு தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் வழங்கினார். ஏம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் வழங்கப்படும் முதியோர் விதவைகள், முதிர்கன்னிகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வு தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் 210 பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வு தொகை பெறும் ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன், ஏம்பலம் கிராம என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் சஞ்சீவி என்கிற அர்ஜுனன், சேலியமேடு தண்டபாணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பயனாளிகள், பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை கோமதி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை பெண் கல்வி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். ஆசிரியைகள் மேரி ஜெசிந்தா, ரூபினா, ஆரோக்கிய மேரி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். இதில் அறிவியல், கணிதம், ஆங்கிலம், தமிழ், சமூக அறிவியல் என 200க்கும் அதிகமான படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். இதே போல பள்ளியின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த டைனோசர் உருவம், மாதிரி வாக்குச்சாவடி, மூலிகை தோட்டம், கொசுவின் மாதிரி வடிவம், ஏவுகணைகள் மாதிரி வடிவம் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்களும், ஊழியர்களும், மாணவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை 11,23,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் மேற்கே நல்லூர் குச்சிப்பாளையம் வரை 11,23,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீகாந்த், இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் தினேஷ், புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பூரணாங்குப்பம் முழியன் குளம் சீரமைக்கும் குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் தவளக்குப்பத்தை அடுத்துள்ள பூரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் வளாகத்தில் முழியன் குளம் சீரமைப்பு குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். தனசுந்தராம்பாள் தொண்டு அறக்கட்டளை தலைவர் பனை ஆனந்தன், சிறப்பு தலைவர் குமாரசாமி, ஆலோசகர்கள் பணி நிறைவு வட்டாட்சியர் ஐயனார், பணி நிறைவு வரலாற்று விரிவுரையாளர் முத்து ஐயாசாமி முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜானகிராமன் நோக்க உரை கூறினார். அங்காளம்மன் கோவில் அறங்காவல் செயல் அலுவலர் பாஸ்கரன், மேலாண் பொறுப்பாளர்கள் சுந்தரராசு, எழில்ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூரணாங்குப்பம் முழியன் குளம் சீரமைப்பு தொழிலாளர்களை பாராட்டி பரிசு பொருட்களை வழங்கினார். முன்னதாக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களுக்கு புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் பொன்னாடை அணிவித்து ரோஜா மலர் மாலை சூட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தனசுந்தரம்பாள் தொண்டு அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் வண்டிமுத்து, மணிகண்டன், கணேஷ், சதீஷ், சிவச்சந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிறைவாக சங்கத்தின் துணைத் தலைவர் ரமேஷ் நன்றி கூறினார். உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது.
உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை, மனிதநேயம் மற்றும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவனர் குரு மகான், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், சமூக அமைப்பினர், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பதாகங்களை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் வணிக பிரிவு மாநில தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் முதலியார்பேட்டை ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலய திருப்பணி செலவிற்காக 50,000 ரூபாய் நிதி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை உடந்தை கீரப்பாளையம் ஆர்டிஓ ஆபீஸ் எதிரில் ஜோதி நகரில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் ஆலய ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கோவில் திருப்பணி செலவிற்காக 50,000 ரூபாயை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் வணிக பிரிவு மாநில தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வணிக பிரிவு செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம், முரளி, விநாயகமூர்த்தி, மீனாட்சி சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதி வணிக பிரிவு தலைவர் துரைராஜ் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக 2ஆம் ஆண்டு நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மண்ணாடிப்பட்டு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான ஆக்ஷன் திருக்கனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர். இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடிப்பட்டு கமிட்டியை சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர். இந்த ஏலத்தில் 250 விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர். இதில் 8 அணிகள் பங்கு பெற்று 250 வீரர்களை தலா ஒருவர் என ஒவ்வொரு அணியும் 20 வீரர்களை ஏலத்தில் எடுத்துக் கொண்டனர். இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ், மின்னல் வீரர்கள், சங்கராபரணி கொம்பன்ஸ், வெற்றி வீரன்ஸ், வெற்றி தளபதிஸ், கெத்து காகேயன்ஸ், ஜல்லிக்கட்டு காளைஸ், வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கு பெற்றனர். கடந்த ஆண்டு முதல் முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்போது 2ஆம் ஆண்டாக நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முத்திரையர்பாளையம் அகத்தியர் கோட்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வனபத்ர காளியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பிரணவபுரீஸ்வரருக்கு நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்திரையர்பாளையம் கல்வி கோவில் வழி அகத்தியர் கோட்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வனபத்ர காளியம்மன், அங்காளம்மன், வராகி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பிரணவபுரீஸ்வரருக்கு அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பிரணவபுரீஸ்வரருக்கு 50 கிலோ அன்னத்தை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அபிஷேகம் செய்த அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உலகநாயகன் கமலஹாசன் பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இனிப்பு வழங்கியும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலகநாயகன் கமல்ஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் உள்ள ரெயின்போ மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. காலை 9 மணிக்கு மங்களம் தொகுதி ஆரியபாளையத்தில் இனிப்பு வழங்கப்பட்டது. காலை 10 மணி அளவில் புதுச்சேரி பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மதியம் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் வேட்டி, சேலை, அன்னதானம் மற்றும் பிறந்தநாள் கேக் வெட்டி புதுச்சேரி மாநிலம் நம்மவர் கமலஹாசன் நற்பணி இயக்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த விழா நற்பணி இயக்க தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையிலும் பொன் கமல்ராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் மாநில நிர்வாகிகள் கமல் பாலா, ஆனந்த், பிராங்க்லின், கமல் ஜிப்பி, சரவணன், அக்னி ஆதவன், ஆனந்தன், கமல், மதன், கமல் செழியன், வாசுகி, ரேகா,
மேரி ரத்னகுமாரி, சசிகமல், வேலு, மோகன், விக்ரம், கார்த்திக், சுரேஷ், ராஜா, எழில், குமரன், ராம்நாத், கணேஷ், காதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.